இந்த வீடியோவில் CS3391 ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அதாவது ஊப்ஸுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து கொடுக்க போகிறேன். இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டினுக்கான PDF லிங்க், அப்புறம் இதோட நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ரெண்டுமே டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்கேன். அப்புறம் ப்ரீவியஸ் இயரோட கொஸ்டின் பேப்பருமே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் லிங்காக கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணிக்கோங்க வேணுங்க. 2 நோட்ஸ் கொடுத்துருப்பேன். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரிண்டர் நோட்ஸ், அப்புறம் இன்னொன்று வந்துட்டு ஒரு லோக்கல் ஆத்தரோட நோட்ஸ். ரெண்டுமே இருக்குது. மேபி உங்களுக்கு ரெண்டு வேணால் டவுன்லோட் பண்ணி பார்த்து படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு யூனிட் வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லா கொஸ்டின் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். மேண்டேட்டரி, வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி நான் கலர் வைஸில் கொடுத்துருப்பேன். ஆர்டர் வைஸாகவே படிச்சுக்கோங்க. இதில் வந்து ப்ளூ கலரையும் ரெட் கலரும் படிச்சிங்க அப்படின்னா கேரண்டியாக நீங்கள் வந்து பாஸ் ஆக முடியும், அதிகமாக இருக்கும் எடுக்க முடியும். உங்களோட ஆப்ஷன் அந்த ஒரு இது பிளாக் கலரில் கொடுத்துருக்கு தெரியுமா, அது உங்களோட ஆப்ஷன். மேபி படிச்சுன்னா படிச்சுக்கோங்க. ரொம்ப புவர் ஸ்டூடெண்ட், என்னால் ரொம்பவே படிக்க முடியாது, ஸ்லோ லேர்னர் தான், ப்ரோக்ராமிங்லாம் அந்தளவு நான் படிக்க மாட்டேன் அப்படின்னா அந்த ரெட் கலரை மட்டும் படித்தாலே ஓரளவு வந்து பார்த்தீங்கன்னா கேரண்டின்னு சொல்ல முடியாது, ஓரளவு பாஸ் ஆக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ யூனிட் வைஸ் பார்த்துருவோம். ஃபஸ்ட் யூனிட் பொறுத்தளவு பார்த்திங்க அப்படின்னா ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஜாவா இருக்கும். இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான கொஸ்டின். என்கேப்சுலேஷன் இந்த மாதிரி இன்ஹெரிடன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்கும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். அப்புறம் அரேஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ் படிச்சுக்கோங்க. ஆப்ரேட்டர்ஸ் வந்து கண்ட்ரோல் ஃப்ளோ. இந்த கண்ட்ரோல் ஃப்ளோ பார்த்திங்க அப்படின்னா ஐட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் ப்ரோக்ராமும் பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் பேப்பர்லேருந்து கேட்டிருக்காங்க. கிரேட்டஸ்ட் ஆஃப் 3 நம்பர்ஸு, அப்புறம் கன்ஸ்ட்ரக்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா மேபி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. மெத்தட்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரோக்ராம்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த பேப்பரை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா எந்தெந்தெல்லாம் நம்ம டெஃபினேஷன்ஸ் எழுதுகிறோமோ, அதாவது வந்து எக்ஸ்ப்ளனேஷன் எழுதுகிறோமோ, அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து சிண்டெக்ஸ் ப்ரோக்ராம் வந்து எழுதியாகணும். எல்லா கொஸ்டினுக்கு எழுதினா மட்டும்தான் இந்த பேப்பருக்கு பாஸ் ஆக முடியும். என்னோட ஒப்பீனியை பொறுத்தவரை எல்லாத்துக்குமே வந்து ப்ரோக்ராம் படிச்சுக்கோங்க, புரிஞ்சு படிங்க. மக்கா பண்ணிங்க அப்படின்னா இந்த பேப்பர் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் புரிஞ்சு படிங்க. ஆப்ஷனலாக பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர் மெத்தட்ஸ் வந்து வேணும் அப்படின்னா படிச்சுக்கோங்க. அப்புறம் யூனிட் 2 பொறுத்தளவு பார்த்திங்க அப்படின்னா இன்ஹெரிடன்ஸு, அப்புறம் ஆப்ஜெக்ட் ஓவர்லோடிங், ஓவர் ரைடிங், இன்டர்ஃபேஸஸ். இன்ஹெரிடன்ஸ், ஆப்ஜெக்ட் ஓவர்லோடிங், ஓவர் ரைடிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதில் நல்லா படிச்சுக்கோங்க. இன்டர்ஃபேஸ் வந்து டெஃபினேஷன், அதாவது வந்து எக்ஸ்ப்ளனேஷனாக படிச்சுக்கோங்க. ப்ரோக்ராம் வைஸும் பார்த்தீங்கன்னா போனதோட கேட்டிருக்காங்க. இன்டர்ஃபேஸும் ரொம்ப இம்பார்ட்டன்டானது. பேக்கேஜஸ் அதுக்கடுத்து அதுவுமே வந்து ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் தான். அடுத்து யூனிட் 3 பொறுத்தளவு பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் நான் வந்து 2 தான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கும், இன்னொன்று ப்ளூ கலரில் இருக்கும். எதனால் நான் அப்படிங்கிற உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்திங்க அப்படின்னா எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் வந்து நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு இது மல்டி த்ரெட்டிங் படிக்க போகிறீங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு கொஸ்டின் வரும். ரெண்டுக்குமே ப்ரோக்ராமும் படிக்கணும். இதில் மொத்தமே 2 பாட்டு. ஒன்று வந்து எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங், இன்னொன்று வந்து மல்டி த்ரெட்டிங்கு. இதில் ஏதாவது ஒன்று படிங்க. நான் வந்து என்னோட ஒப்பீனியன் பற்றி எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் ப்ரோக்ராம் வைஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். என்ன ப்ரோக்ராம் கேட்டால் நம்ம எழுதி தர மாதிரி இருக்கணும். அதனால் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் எடுத்து படிக்கிறேன்னா படிங்க. இல்லை எனக்கு நான் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கோட மல்டி த்ரெட்டிங் எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னா மல்டி த்ரெட்டிங்கை படிங்க. ரெண்டில் ஏதாவது ஒன்று ஸ்ட்ராங் ஆகிக்கோங்க. உள்ளே இருக்க சப்ஹெட்டிங்ஸ் எல்லாமே தரவாக படிக்கணும். அப்புறம் யூனிட் 4 பொறுத்தளவு பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி எல்லாத்துக்குமே ப்ரோக்ராம் படிக்கணும். இதில் வந்து மஸ்ட்டு நீங்கள் கண்டிப்பாக படிக்க வேண்டியது இன்புட் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் எல்லாருமே கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அடுத்து இது ரெண்டும் உங்களுக்கு ஒரு ஆப்ஷனல், அதாவது இது ரெண்டு சொல்லிக்க தெரியுமா, இது ரெண்டில் ஏதாவது ஒன்று படித்தா போதும். ஸ்ட்ரிங்கு இல்லைனா ஜெனரிக்ஸ். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஸ்ட்ரிங்கே படிங்க. நான் ஸ்ட்ரிங்கு தான் வந்து நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். அப்படி எனக்கு ஸ்ட்ரிங்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஜெனரிக் ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா ஜெனரிக் எடுத்துக்கோங்க. ஆனால் ஜெனரிக் கொஞ்சம் வந்து வேகாக இருக்கும், கஷ்டமாக தான் இருக்கும். ஸ்ட்ரிங் ரொம்ப கான்செப்ட்லாம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் சீல படித்த மாதிரியே தான் இருக்கும். இந்த ஸ்ட்ரிங் பஃபர் இதெல்லாம் கொஞ்சம் வரும். அதனால் இன்புட் அவுட்புட்டும் ஸ்ட்ரிங் நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கான ப்ரோக்ராம்ஸையும் தரவாக படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து யூனிட் 5 பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுமே நீங்கள் வந்து எல்லாருமே கண்டிப்பாக படிச்சு போகணும். ஏடபிலிட்டி மெனுவும் படிச்சுக்கோங்க. மெனு கீழே இருக்க சப்ஹெட்டிங்ஸ் எல்லாமே படிச்சுக்கோங்க. மெனுஸு, பேசிக்ஸு, மெனு பார்ஸு, மெனு ஐட்டம்ஸு. அதே மாதிரி டபிள்யூடி மெனுவிலையும் பார்த்தீங்கன்னா ஈவன் ஹேண்டிங், மவுஸ் ஹேண்டிங் இந்த மாதிரி நிறையா கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே வந்து படிச்சுக்கோங்க. இது ரெண்டே நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னா மேபி உங்களுக்கு நேரம் இருக்குது, நான் நல்லாவே இன்னும் கொஞ்சம் படிப்பேன் அப்படின்னா இந்த கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ், இந்த கண்ட்ரோல்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. கண்ட்ரோல்ஸில் நம்மளுக்கு ரேடியோ பட்டன், செக் பட்டனு, இது மாதிரி எல்லா சப்ஹெட்டிங்ஸ் இருக்கும். எல்லாத்துக்குமே வந்து சின்ன டெஃபினேஷன் படிச்சுட்டு ப்ரோக்ராம் எழுதணும். இது எல்லாத்துக்குமே ப்ரோக்ராம் அவுட்புட் கண்டிப்பாக போட்டாகணும். 15 பொறுத்தளவு கண்டிப்பாக நீங்கள் ப்ரோக்ராம் எழுதணும். மற்ற இதுக்கு நீங்கள் மேபி என்னால் முடியல அப்படின்னாலும், ஆனால் 15 பொறுத்தளவு கண்டிப்பாக நீங்கள் வந்து மஸ்ட்டு ப்ரோக்ராம் படிக்காமல் போகவே கூடாது. ப்ரோக்ராமும் படிச்சுக்கோங்க. சிண்டெக்ஸ்லாம் அதுக்கு இருக்காது. எல்லாத்துக்கும் ப்ரோக்ராம் இருக்கும், சின்ன டெஃபினேஷன்ஸ் இருக்கும். இந்த பேப்பரை பொறுத்தளவு நம்ம எந்த அளவு டெஃபினேஷன்ஸ் கம்மியாக எழுதுறோமோ அந்த அளவு ப்ரோக்ராம் அதிகமாகவே எழுதிக்கிட்டு இருக்கணும். சிண்டெக்ஸும் பார்த்திங்க அப்படின்னா எழுதுகிற மாதிரி இருக்கும். சிண்டெக்ஸோட ப்ரோக்ராம், எனக்கு சிண்டெக்ஸ் எல்லாம் வேணாம் அப்படின்னாலும் ப்ரோக்ராம் வந்து தயவுசெய்து எல்லாத்துக்குமே ஒவ்வொரு எக்ஸாம்பிளும் போட்டு எழுதிடுங்க. அப்போ தான் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும், பாஸ் ஆக முடியும். எல்லா டவுன்லோட் லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் 2 நோட்ஸ் கொடுத்துருக்கேன். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்கேன். எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் டேரக்ட் டவுன்லோட் லிங்க் இருக்குது. டவுன்லோட் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஊப்ஸ்க்கு ஏதாவது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நோட்ஸும் பார்த்தீங்கன்னா இருக்கனால அவங்கள்ட்ட சொல்லி நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.